ஒரு நிமிஷம் ஸ்க்ரோல் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். இப்போ நீங்க தனியா இருக்கும்போது மொபைல் கையை விட்டு போகாம ஒரே ஒரு நபரோட லாஸ்ட் சீன், ஆன்லைன் ஸ்டேட்டஸ் அல்லது டைப்பிங் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உள்ளுக்குள்ள துடிக்கிறீங்களா? அவங்களோட ஒரே ஒரு ரிப்ளைக்காக உங்க மனசு தவம் கிடைக்குதா? ஒரு ஹாய் வந்தா அந்த நாள் முழுக்க திருவிழா மாதிரி சந்தோஷம், ஆனா ஒரு ரிப்ளை வரலனா அந்த நாள் முழுக்க சூடாத வெயில் மாதிரி இருட்டா போயிடுதா? உண்மையை சொல்லுங்க. நீங்க இப்போ யாரோ ஒருத்தரின் கவனத்துக்காக உங்க சுயமரியாதைய மெதுவா கொடுத்து கொண்டிருக்கீங்களா? ஒரு காலத்துல நீங்க எப்படி இருந்தீங்கன்னு நினைவு இருக்கா? நண்பர்களோட சிரிச்சு கான்ஃபிடென்ட்டா எந்த மனிதருக்காகவும் உங்க வேல்யூவை குறைக்காத ஒரு சிங்கமா இருந்தீங்க. ஆனா இப்போ ஒருத்தர் உங்களை இக்னோர் பண்ணினா உங்க மூச்சே நின்னு போற மாதிரி ஃபீல் ஆகுதா? அவங்களோட ஒரு வார்த்தைக்காக உங்க மனசு ஏங்குது. அவங்களோட மௌனம் உங்களை சிதைக்குது. இது காதல் இல்ல நண்பா, இது ஒரு சைலண்ட் கண்ட்ரோல். உங்க சந்தோஷத்தோட ரிமோட் கண்ட்ரோல் இப்போ இன்னொருத்தர் கையில போயிருக்கு. நீங்க சிரிக்கணும்னா அவங்களுக்கு தான் பவர், நீங்க அழணும்னா அதுக்கும் அவங்களுக்கு தான் பவர். இதுதான் கசப்பான உண்மை. இன்னும் ஒரு கஷ்டமான உண்மை என்னன்னா, நீங்க இவ்வளவு அட்டாச் ஆகிற அளவுக்கு அவங்க உங்களை அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறதே இல்ல. ஏன் தெரியுமா? நீங்க உங்களை நீங்களே மதிக்கிற அளவுக்கு தான் இந்த உலகமும் உங்களை மதிக்கும். நீங்க எப்போதும் அவைலபிளா இருந்தீங்கன்னா, நீங்க எப்போதும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க எப்போதும் கெஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு நாள் அவர்கள் உங்களை டேக் இட் ஃபார் கிராண்டட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் காதல் முடிவுக்கு வரும் இடம். ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். இந்த கேமே உங்களால ரிவர்ஸ் பண்ண முடியும். உங்க வேல்யூவை மீண்டும் பில்ட் பண்ண முடியும். உங்களை இக்னோர் பண்றவங்களையே உங்களை தேடி வர வைக்க முடியும். அது கெஞ்சுறதுல இல்ல, அது உங்க ஆட்டிடியூட்ல இருக்கு. அது வார்த்தைகள்ல இல்ல, அது உங்க செயல்கள்ல இருக்கு. இந்த வீடியோல நீங்க கேட்க போற இந்த 5 ரகசியங்கள் உங்க காதலை மட்டும் மாற்றாது, உங்க முழு பர்சனாலிட்டியையே அப்கிரேட் பண்ணும். இதுவரைக்கும் நீங்க பண்ணிட்டு வந்த தவறுகளை நேருக்கு நேர் பார்க்க வைக்கும். இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை லிட்ரலி டர்ன் பண்ணலாம். அதனால கவனமா கேளுங்க. இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு நீங்க அதே மனிதரா இருக்க மாட்டீங்க. உங்க வேல்யூவை யாரும் இக்னோர் பண்ண முடியாத அளவுக்கு எலிவேட் ஆக போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? அப்ப தொடங்கலாம். ரகசியம் 1. அதிகமாக கிடைத்தால் மதிப்பு குறையும். ஸ்கேர்சிட்டி பிரின்சிபல். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒருத்தர் இருக்காங்க. அவங்களுக்காக நீங்க எப்போதுமே அவைலபிள். எப்போ மெசேஜ் பண்ணினாலும் உடனே ரிப்ளை, கால் பண்ணினா உடனே அட்டெண்ட். அவங்களுக்கு நேரம் இல்லாத நேரத்துல கூட நீங்க உங்க வேலை, உங்க தூக்கம், உங்க வாழ்க்கைய ஓரமா வச்சுட்டு அவங்களுக்காக ஓடி போயிருக்கீங்க. ஆரம்பத்துல என்ன நடந்தது தெரியுமா? அவங்க உங்களை ரொம்ப மதிச்சாங்க. இவ்வளவு கேரிங்கா இருக்காங்களே, இவ்வளவு சின்சியரா இருக்காங்களேன்னு உங்களை உச்சத்துல வச்சாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா என்ன மாறுச்சு தெரியுமா? அதே நீங்க தான், அதே அன்பு தான். ஆனா அவர்களோட நடத்தை மாற ஆரம்பிச்சது. மெசேஜுக்கு லேட் ரிப்ளை, கால் அவாய்ட் பண்றது. ஒரு நாள் முழுக்க பேசினவங்க இப்போ பிஸின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடுறாங்க. நீங்க கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு உங்களையே கேட்டுக்கிறீங்க. இன்னும் அதிகமா முயற்சி பண்றீங்க, இன்னும் அதிகமா அவைலபிள் ஆகுறீங்க. ஆனா எதிர்பலன் என்ன? இன்னும் குறைந்த மதிப்பு. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மனித மனசு எப்போதுமே எளிதா கிடைக்கிறத லேசா எடுத்துக்கும். இது ஒரு உளவியல் விதி. தினமும் இலவசமாக கிடைக்கிற தண்ணீரை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனா 100 அடி கீழே இருந்து எடுத்த வைரத்தை பாதுகாப்பா லாக்கர்ல பூட்டி வைக்கிறாங்க. ஏன்? அது ரேர், அது ஈஸியா கிடைக்காது. அதே மாதிரி நீங்க உங்களை யாருக்காவது எப்போதும் ஃப்ரீயா லிமிட் இல்லாம கொடுத்துட்டீங்கன்னா ஒரு நாள் உங்க வேல்யூ அவங்க கண்ணுல கம்மி ஆயிடும். நீங்க எப்போதும் இருக்கீங்கன்னு தெரிஞ்சா உங்களை தேட வேண்டிய அவசியமே அவங்களுக்கு இருக்காது. நீங்க இல்லாம இருந்தா தான் உங்க இம்பார்ட்டன்ஸ் புரியும். அவங்க ஒரு ஸ்டெப் பின்னாடி போனா ஏன் நீங்க 10 ஸ்டெப் முன்னாடி போறீங்க? அவங்க மௌனமா இருந்தா ஏன் நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறீங்க? இப்படி நீங்களே உங்களை சீப் ஆக்கிக்கிறீங்க. ஒருத்தர் உங்களை மதிக்கணும்னா முதல்ல நீங்க உங்க நேரத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். நீங்க உங்க வாழ்க்கையில பிஸியா ஆரம்பிச்சீங்கன்னா, எல்லா காலுக்கும் ஓடாம இருந்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? அவங்க மனசுல ஒரு கேள்வி வரும். இவன் ஏன் மாறிட்டான்? அந்த கியூரியாசிட்டி தான் மீண்டும் உங்க வேல்யூவை பில்ட் பண்ணும். ரகசியம் 2. எல்லாத்தையும் வெளிப்படுத்தாதே. உங்க வாழ்க்கையில ஒருத்தர் புதுசா வந்த நேரம் நினைவிருக்கா? ஒவ்வொரு மெசேஜும் ஒரு எக்ஸைட்மெண்ட். இவங்க யாரு, இவங்க மனசு எப்படி இருக்கும்னு ஒரு இனிமையான மர்மம். அந்த தெரியாமை தான் உங்களை அவங்க கிட்ட இழுத்துச்சு. ஆனா அடுத்த சில வாரங்கள்ல நீங்க உங்களை முழுக்க திறந்து காட்டிட்டீங்க. உங்க கடந்த கால காயங்கள், குடும்ப பிரச்சனைகள், உங்க பயங்கள், பலவீனங்கள்னு எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொட்டிட்டீங்க. நான் இவ்வளவு உண்மையா இருந்தா அவங்களுக்கு என் மேல காதல் அதிகமாகும்னு நீங்க நம்பினீங்க. ஆனா நிஜத்துல நீங்க ஒரு திறந்த புஸ்தகமான உடனே அவங்களுக்கு படிக்க ஏதும் மீதமில்லாம போயிடுச்சு. மனித மனசு எப்போதுமே ஒரு புதிர விரும்பும். ஒரு சஸ்பென்ஸ் கதையில அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாத அந்த உணர்ச்சி தான் உங்களை கடைசி வரைக்கும் கட்டி போடும். ஆரம்பத்திலேயே கிளைமேக்ஸ் தெரிஞ்சா அந்த கதையில சுவாரஸ்யம் இருக்காது.
நீங்க உங்க பலவீனங்களை எல்லாம் ஒரே மூச்சுல காட்டுனீங்கன்னா அது காதலை உருவாக்காது, மாறாக ஒரு பரிதாபத்தையோ அல்லது ஒரு அலுப்பையோ தான் உருவாக்கும். இவன் ரொம்ப சென்சிட்டிவ், இவனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஒரு சுமையா தோணும். உங்களை ஒரு கடலா நினைச்சுக்கோங்க. மேல பார்க்க அமைதியா இருந்தாலும் உள்ளே அளவில்லாத ஆழம் இருக்கணும். யாராவது உங்களை புரிஞ்சுக்கணும்னா அவங்க அந்த ஆழத்துக்குள் வர முயற்சி செய்யணும். பேசுற வார்த்தைகளை அளந்து பேசுங்க. எல்லா கேள்விக்கும் பெரிய கதையா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை ஒரு புதிரா வச்சுக்கோங்க. உங்களை முழுசா புரிஞ்சுக்க முடியாத அந்த ஃபீலிங் தான் ஒருத்தரை உங்ககிட்ட நீண்ட நாள் கட்டி போடும். ரகசியம் 3. அன்புக்காக கெஞ்சாதே. உங்களை இக்னோர் பண்ற ஒருத்தர்கிட்ட நீங்க ப்ளீஸ் பேசு, என்ன ஆச்சுன்னு கெஞ்சுற அந்த நிமிஷத்துல உங்க சுயமரியாதை முழுசா அழியுது. ஒரு கசப்பான உண்மை சொல்லட்டா, அன்பு கெஞ்சினா கிடைக்காது. நீங்க கெஞ்சுற அந்த நிமிஷத்துல அவங்க மனசுல என்ன தோணும் தெரியுமா? இவனுக்கு வேற யாரும் கிடைக்க மாட்டாங்க, இவன் எப்படியும் நம்ம பின்னாடி வருவான்னு ஒரு அகந்தை உருவாகும். நீங்க எதையாவது துரத்தினா அது இன்னும் வேகமா ஓடும். இது மனித உறவுகளுக்கும் பொருந்தும். நீங்க கெஞ்ச கெஞ்ச அவங்க தூரம் போவாங்க. நீங்க அமைதியா விலக ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க திரும்பி பார்க்க ஆரம்பிப்பாங்க. அன்பு கெஞ்சுறதுல இல்ல, அது விலகிற தைரியத்துல இருக்கு. ஒருத்தர் உங்களை உண்மையா மதிச்சிருந்தா உங்களை இப்படி அழ வைக்க மாட்டாங்க. சண்டை போடாதீங்க, விளக்கம் கேட்காதீங்க, அமைதியா விலகுங்க. அந்த அமைதி தான் உங்க மிகப்பெரிய பதில். ஆரம்பத்துல அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், பேசணும் போல தோணும். ஆனா அந்த உணர்ச்சியை நீங்க கடந்தே தீரணும். நீங்க விலகும் போதுதான் அவங்களுக்கு உங்க அருமை புரியும். நீங்க உங்களை மதிக்க ஆரம்பிச்ச நிமிஷத்துல உலகமும் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும். விலகுற தைரியத்துக்கு தயாராகுங்க. ரகசியம் 4. காதலை விட லட்சியம் முக்கியம். ஒரு கசப்பான உண்மை, காதல் மட்டும் போதாது. வாழ்க்கை நடத்த பணமும் நிலையும் ஒரு திசையும் தேவை. நீங்க உங்க லட்சியத்தை விட்டுட்டு காதலுக்காக மட்டும் ஓடுறீங்கன்னா ஒரு நாள் அந்த காதலே உங்களை விட்டு ஓடிடும். ஏன்னா மனித மனசு பாதுகாப்பை தேடும். நீங்க எந்த வேலையும் இல்லாம எந்த லட்சியமும் இல்லாம ஒருத்தரை மட்டும் சுத்தி சுத்தி வந்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அவங்களுக்கு பயம் வரும். இவன் வாழ்க்கையில முன்னேறவே மாட்டானோ, இவனை நம்பி போனா என்ன ஆகும்னு தோணும். இதுக்கு தீர்வு, காதலை விட உங்க லட்சியத்தை முன்னாடி வைங்க. நீங்க உங்க வேலையில உங்க திறமையில ஜெயிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி கெத்து வரும். அந்த கான்ஃபிடன்ஸ் தான் உண்மையான ஈர்ப்பு, அட்ராக்ஷன். நீங்க ஒரு மனிதரை துரத்துறவனா இல்லாம உங்க கனவுகளை துரத்துறவனா மாறுங்க. ராஜாவை யாரும் விட்டுட்டு போக மாட்டாங்க, ஏன்னா அவன் வாழ்க்கையில ஒரு உயரமும் எதிர்காலமும் இருக்கு. உங்க கனவுகளுக்காக காதலை காத்திருக்க வைங்க, அதுதான் உங்க வேல்யூவை உயர்த்தும். ரகசியம் 5. வார்த்தைகளை நம்பாதே, செயல்களை கவனி. நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல, உன்னை விட்டு எப்பவும் போக மாட்டேன், இந்த மாதிரி இனிமையான வார்த்தைகளை கேட்டு மயங்காதீங்க. வார்த்தைகளுக்கு விலை கிடையாது. யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசலாம். ஆனா அந்த வார்த்தைகளை செயலாக்குற பொறுப்பு எல்லாரிடமும் இருக்காது. வார்த்தைகள் உணர்ச்சியின் வெளிப்பாடு, ஆனா செயல்கள் தான் உண்மையின் வெளிப்பாடு. ஒருத்தர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது அவங்க எப்படி நடக்கிறாங்கன்னு பாருங்க. அவங்க உங்க கண்ணீரை துடைக்கிறாங்களா இல்ல பிஸின்னு விலகுறாங்களா? இனிமையான வார்த்தைகளை விட அவங்க உங்களுக்கு கொடுக்கிற நேரம் மற்றும் மரியாதையை அளவுகோலா வையுங்க. வார்த்தைகள் ஒரு நொடியில மாறிடும், ஆனா உண்மையான அக்கறை ஒருபோதும் மறையாது. வார்த்தைகளை நம்புறவங்க ஏமாறுவாங்க, ஆனா செயல்களை கவனிக்கிறவங்க ஜெயிப்பாங்க. முடிவுரை: புதிய மனிதனாக எழுந்து நில். இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி கேளுங்க. நான் இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தேன், இனிமேல் எப்படி வாழ போறேன்னு. நீங்க கேட்ட இந்த உண்மைகள் சும்மா கேட்டுட்டு மறந்துற விஷயம் இல்ல, இது உங்க வாழ்க்கையை திருப்பி எழுதக்கூடிய விதிகள். இன்னைக்கு வரை நீங்க யாருக்காக கண்ணீர் விட்டீங்களோ, யாருக்காக உங்க மதிப்பை குறைச்சிங்களோ, அந்த தருணங்களை நினைச்சு பாருங்க. உங்களுக்கு உங்க மேலேயே கோபம் வரும். அந்த கோபம் தான் உங்க மாற்றத்துக்கான ஆரம்பம். இனிமேல் ஒரு தீர்மானம் பண்ணுங்க, என்ன மதிக்காத இடத்துல என் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விழக்கூடாது. யாராவது உங்களை விட்டு போனா கெஞ்சாதீங்க, அமைதியா சிரிச்சுக்கிட்டு முன்னேறுங்க. அதுதான் உண்மையான சக்தி. நீங்க உங்களை நேசிக்க ஆரம்பிச்சா இந்த உலகமே உங்களை நேசிக்கும். உங்க வாழ்க்கை ஒரு சாதாரண கதையா இருக்கக்கூடாது, அது ஒரு ராஜதந்திர வெற்றி கதையா இருக்கணும். அந்த கதையோட ஹீரோ நீங்க தான். இன்னைக்கே தொடங்குங்க, இப்பவே தொடங்குங்க. உங்க வேல்யூவை நீங்க செட் பண்ணுங்க, உலகம் அதை ஃபாலோ பண்ணும். நன்றி.